குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்கள் வாயினால் அல்லது மனதிற்குள்ளே எவை எவை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுதான் உங்க எதிர்கால வாழ்க்கையாக மாறும். கண்களால் எவை எவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை எதை மனதில் உணர்கிறீர்களோ அதுதான் மிக முக்கியமானது. கண்களால் பார்ப்பது, மனதினால் உணர்வதே உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். கானான் தேசம் பார்ப்பதற்கு போன 12 பேரில் 10 பேர் மனதில் கானானை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மனதில் இருந்தது. காரணம், சுற்றியுள்ள சூழ்நிலையே காரணமாகும். உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், எப்படி அறிக்கை செய்கிறீர்கள், உங்களுடைய கவலையும் உங்கள் விரக்தியின் உணர்வுகளையும் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நல்ல தயவை அறிக்கை செய்யுங்கள். விரக்தியோடு கவலையோடு எப்படி பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அறிக்கை செய்து மோசமான வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டியது அவசியமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நல்ல தயவை வைத்திருக்கிறார். அதை உள்மனதில் கண்டு அவைகளையே பேசுங்கள், அறிக்கை செய்யுங்கள், வெற்றியாக வாழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்து பாருங்கள். அதுவாகவே வாழ்க்கை மாறும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லி பாருங்கள். அதுதான் வாழ்க்கை. இரவின் பயங்கரத்திற்கும் பகல்வருக்கும் அம்புக்கும் மத்தியானம் உண்டாகும் சங்கார் நோய்க்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். மரணமோ அல்லது வாழ்வோ அல்லது ஜீவனோ உங்கள் நாவின் வல்லமையில் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதன் அடிப்படையிலேயே எதிர்காலத்தை நீங்கள் உங்களுக்காக அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை புரியுங்கள். நல்லவைகளையே பேசுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையாய் மாறும். நாளை சந்திப்போமா? God bless you.